ஜனவரி மாதம் 5ஆம் தேதி 1/5/2024 அன்று ஒரு பொது அறிவிப்பை இந்திய அரசாங்கத்தில் அமைக்கப்பட்ட இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக அமைக்கப்பட்ட, அதாவது அதனுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் கூட நான் சொல்லிடுறேன். ஜோத்பூர் ஆஃபீஸர்ஸ் குவார்ட்டர்ஸ் நேஷ்னல் கேலரி ஆஃப் மாடர்ன் ஆர்ட்ஸோட அருகில் ஹெக்ஸன் இந்தியா கேட்டு சர்க்கிளில் நியூ டெல்லி 3ல் இருக்கக்கூடிய உயர்நிலை குழு, ஒரே நாடு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தேர்தல் அலுவலகத்தினுடைய உயர்நிலை குழுவின் சார்பில் ஒரு பொது அறிவிப்பு பத்திரிகையில் வெளியிடப்பட்டது. அந்த பொது அறிவிப்பு என்ன சொன்னது அப்படின்னா, நாட்டில் ஒரே நேரத்தில் தேர்தல்களை நடத்துவதற்கு தற்போதுள்ள சட்ட நிர்வாக கட்டமைப்பில் பொருத்தமான மாற்றங்களை செய்வதற்கு பொதுமக்களிடமிருந்து பரிந்துரைகளை அழைப்பதற்கான அறிவிப்பின் கொடுத்தாங்க. அதாவது 1/5/2024. அதுக்காக மக்களுக்கு வழங்கப்பட்ட அந்த டைம் பீரியட் எவ்வளவு அப்படின்னா, அதே ஜனவரி 15, 2024க்குள் பெறப்படக்கூடிய அனைத்து பரிந்துரைகளையும் நாங்கள் இந்த குழுவின் முன்பாக வைப்போம். வெறும் 15 நாள் மட்டும்தான், 10 நாள் மட்டும்தான், 9 நாள் இல்லையா, 9 நாள் மட்டும்தான் டைம் வழங்கப்பட்டது. இவங்க இந்த எல்லா பத்திரிகைகளையும் கொடுத்தாங்க. மற்றபடி ஒரு பெரிய இது சம்பந்தமான அட்வர்டைஸ்மெண்ட், இப்படி ஒரு உங்களோட கருத்துக்களை கேட்கிறாங்க அப்படிங்கிறது இது பரவலாக நாடு முழுவதும் சென்று சேர்ந்ததானால நமக்கு தெரியல. இவ்வளவு பெரிய டிசிஷன் எடுப்பதற்கு இந்த நாட்டு மக்களுக்கு இந்திய அரசு கொடுத்த கால அவகாசங்கிறது வெறும் நீங்க சொல்வது போல வெறும் 9 நாட்கள் மட்டும்தான். ஆனா இந்த குழு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட பல பக்கங்கள் கொண்ட அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. 18,000 பக்கம் கொண்ட அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. கரெக்டா சார்? நீங்க ஆமா, கவுண்ட் கரெக்டுங்களா? அவ்வளோ பக்கத்தை கொண்டு சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் யார்கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க சார்? கருத்து கேட்கறது, கருத்தை திணிக்கிறது. ஓகே, கருத்தை திணிக்கிறதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டியாக நான் கருத்து கேட்க உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பாஜக ஐடி விங்கில் பெரிய விங்கை வச்சுக்கிட்டு அவங்களா தகவல் அனுப்பிக்குவாங்க, அவங்களாம் எடுத்துக்குவாங்க, எண்ணிக்கை கூட்டுவாங்கன்னு சொல்லி உலகமெல்லாம் சொல்லியிருக்கு. இந்தியாவை பற்றி, இந்தியாவில் இருக்கக்கூடியதை பற்றி வெளிநாட்டிலேருந்து கூட கருத்து கணிப்பெல்லாம் வந்திருக்கு. ஆகவே இது அந்த கருத்தை அவங்களே திணிச்சுக்குவாங்க, எடுத்துக்குவாங்க. இது ஒரு கருத்து திணிப்பு. ஏற்கனவே பாஜகவுடைய அஜெண்டா என்ன? ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே அரசாங்கம், இப்படி எல்லாத்தையுமே அவங்க ஏற்கனவே பன்முகத்தன்மையிலேருந்து எடுத்து உள்ளே கொண்டு சுருக்கி வச்சுட்டாங்க. அதனுடைய ஒரு கட்டமாகத்தான் டீசென்ட்ரைஸ் பண்ணி அதிகாரத்தை ஒரே அதிகாரமாக இந்த பாகிஸ்தானாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும், எல்லா நாளையும் இராணுவ ஆட்சி வந்துச்சு. இந்தியாவிலேயே இராணுவ ஆட்சி வரல. ஒரே தளபதி என்பது கிடையாது. இராணுவத்துக்கு தனி, விமானப்படைக்கு தனி, கப்பல் படைக்கு தனியாக இருந்தது. பாஜக உட்கார்ந்த உடனே ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் பிரச்சனையாக 3க்கும் சேர்ந்து ஒரு தளபதி ஏற்படுத்தினார்கள். ஆனால் ஏற்கனவே தளபதி இருந்தார். யார் இருந்தா? குடியரசுத் தலைவர் கையில் அந்த பவர் இருந்தது இல்லையா? முப்படைக்கும் தளபதி யார்? குடியரசுத் தலைவர் தான். ஆனால் அதை மாற்றம் செய்து முப்படைக்கும் தளபதி என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தினார்கள். அன்னைக்கு நான் ஒரு பேட்டி கொடுத்தேன். இது ஒரே தேசம், ஒரே நாடு, மாநிலங்கள் சர்க்காரை அளிக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்தை பாஜக அரசு திணித்து இல்லை. அது முப்படைகளுக்கும் தளபதி கிடையாது, சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். ரெண்டு ஒன்று தானங்க? தப்பு, தளபதி கிடையாது, அது ஆர்மி சீஃப்ங்கிறது தான். அவர் 3 பேருக்கு சேர்ந்து ஒன்றாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொண்டதாக ஒரு அமைப்பு தான் ஏற்படுது. பேரை நீங்க எப்படி வேணாலும் மாற்றி போட்டுங்க, 3 பேரை தான். நம்முடைய அதிகாரமே அம்பேத்கர் அவர்கள் கொடுக்கும் பொழுது பவரை பிரித்து கொடுத்ததுனால தான் ராணுவம் எங்கே போய் மூவ் பண்ணி எதையும் செய்ய முடியல நிலையில் இன்னைக்கு நம்ம பாதுகாப்பான அரசாங்கத்தை, ஜனநாயகத்தை ஒழுங்காக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது எல்லாத்தையும் ஒரு இடத்த கூடிய அப்பவே தெரியாதா? ஈஸி. ஒரே இதா வைப்பது ஈஸி, 3ஐயும் பிரித்து ஒருங்கிணைத்து வைப்பது என்பது கஷ்டம். 1947 ஒருங்கிணைத்து வைக்காமல் பிரித்து வைக்கக்கூடிய அறிவை பெற்றிருந்தார் அம்பேத்கர். அந்த நிலை தான் இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருந்தது. பாகிஸ்தானில் 4 முறை கிட்டத்தட்ட மக்களாட்சி கவிழ்க்கப்பட்டு சர்வாதிகாரம் வந்தது. இந்தியாவில் எட்டி பார்க்க கூட முடியல, நடக்க முடியல. அந்த நிலையில தான் நம்முடைய அரசு அதிகாரம் இருந்தது. அதையெல்லாம் மாற்றி ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், சமஸ்கிருதம், இப்படி எல்லாத்தையுமே கொண்டு மாநில அரசாங்கம் இருக்கக்கூடாது.
பிராந்திய கலாச்சாரங்கள் இருக்கக்கூடாது என்ற நிலையிலே நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி ரஷ்யாவை போன்ற ஒரு சர்வாதிகாரம் கொண்ட ஒரு ஆட்சியை நடத்த வேண்டும், ஒற்றை அதிகாரத்தை படைத்த ஆட்சியை கொண்டு வரும் என்ற எண்ணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எப்படிங்க சாத்தியப்படுது? இப்போ இங்கே ஒரு மாநிலம் இருக்குது, அந்த ஆட்சி கவுளுது, உடனே என்ன பண்ணுவீங்க? அடுத்த தேர்தல் வரைக்கும் அங்கே வந்து கவர்னர் ஆட்சியோ வச்சு ஜனாதிபதி ஆட்சி அறிமுகப்படுத்தி கவர்னர் ஆட்சி பண்ணிடுவீங்க. இந்த ரவி மாதிரி ஒரு ஆள் இருந்தால் அப்படியே ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும், மக்களுக்கு பழகி போயிடும். எத்தனையோ ஆட்சிகள் 3 மாசத்துல கவிழ்ந்திருக்கு, 8 மாசத்துல கவிழ்ந்திருக்கு. எப்படி சாத்தியப்படும்? பன்முகத்தன்மை கொண்ட ஒரு இந்தியா ஒரு துணை கண்டம், ஒரு நாடல்ல, பெடரல் ஸ்டேட் தான் இந்தியா. அப்போ சாத்தியப்படாத ஒன்றை திணிக்க வேண்டும், எங்குமே சமஸ்கிருதம் ஹிந்தி இந்த நிலையை உண்டாக்க வேண்டும் என்ற ஒற்றை திட்டத்தின் அடிப்படையிலே பாஜக தனது சங்கி புத்தியை காட்டிக் கொண்டிருக்கு.